பாத்ரூம் அப்படியே நின்ற இடத்துல போகுது. அந்த நிலைமைக்கு அந்த நனவு இல்லை அவருக்கு, அந்த சூழ்நிலை இல்லாத இருந்தாரு. அந்த மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த மருந்து மாத்திரை போய் வேலை செய்த காலையில கொஞ்சம் அப்படியே வந்தார். வந்து அன்னைக்கு நைட் இருந்தாரா? ஆஸ்பத்திரியில 1 மாசம் இருந்தாருங்க. பாப்பாவை இவங்க பாத்துக்கினாங்க. நான் போய் சாப்பாடு கொடுக்கறது வர்றது, இவங்களை போய் பாக்குறது, அந்த மாதிரி நான் இருந்தேன். நாளை வேலை போனாதான் இவங்க வந்து ரொம்ப சீரியஸா ஆனோடனே இவங்க அழுதுட்டாங்க. என்னை விட்டு எங்க போயிருவாரோன்னு அழுதுட்டாங்க. நான் என்ன சொன்னேன், வேஸ்ட் ஆயிடுச்சு. நாத்தியம்மா போனா வேலைக்கு போனோம். அது போனான்றால் வேலை. எனக்கு வீடு பார்த்து மேடம், அங்க 4-5 வீடு பார்த்து இவரை பார்த்தோன்னே வீடு கொடுப்பாரா? எந்த பழக்கம் இருக்கா? அந்த மாதிரி இருந்தா நான் எப்படி வீடு கொடுக்க மாட்டேன் சொல்லி அனுப்பிச்சு விட்டு. குடிக்கிறது பழக்கம் இருக்கா? எந்த பழக்கம் இல்லை மேடம். ஆனா எந்த பழக்கம் இல்லாத உனக்கே இந்த மாரி சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்றேன், நான் குழந்தை மாரி நான் சொல்றேன். உங்க அம்மா கூட என்ன சொல்ல மாட்டால? உங்க அம்மா கூட இந்த மாதிரி என்ன கேட்டா கொடுக்கறது இல்ல? அதெல்லாம் இல்லம்மா. வேலைக்கு போனா நாளைக்கு வேலைக்கு போனா நாளைக்கு உதயம் கேட்டா கேட்டு போனேன். வேலை உதயம் தியேட்டர்ல? ஆமா. என்னது உதயம் தியேட்டர்ல? இல்லம்மா வேலை என்ன வேலை நீனா நாத்தியம் போயிட்டு. நீ வேலைக்கு போய் பாரு. நீ வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போறியா? நாளைக்கே நான் உதயநாட்டுல போய் வீடு பாக்குறேன். ஒழுங்கா வேலைக்கு போறியா? நீ ஒழுங்கா போவியா? நீ சொல்லு. சொல்லு. இல்ல அவங்கள பார்த்து சொல்லு. மேடத்தை பார்த்து அங்க போனேன்னா மிச்சன் விட்டு இறங்கி வந்துடுறேன். ஆமா நீ வயசு நின்னுட்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு போன் வரும். வேலை செய்ய மாட்டேன்றா. 8 வாட்டி பாக்குறான். 10 வாட்டி பாக்குறான். பொண்டாட்டி எங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு போதான் மாரடிக்க முடியல. நான் அந்த புள்ளையாச்சுதான் நான் வளர்க்கணும். உண்மையை கேட்டு போயிடுவேன். சுடுகாடுல வேலை இருக்கு சொல்றாரு. அங்க சுடுகாடு பக்கத்துல இருக்கு. சுடுகாடு பக்கத்துனா அது அந்த சந்துல மேடம். சந்துல வீடு மாரி வச்சிருக்காங்க மேடம். பற்ற வீடு 20 வருஷம் பழக்கம் மேடம். அவர் அந்த வேலையிலேதான் மேடம் ஊர்னது. வேற எந்த வேலைக்கு போக மாட்டோம் மேடம். நம்ம நினைச்சுனா 4 வேலை செஞ்சு கூட நம்ம வயிற்றுக்கு. ஆனா இவருக்கு அந்த மாரி இல்ல மேடம். பாரு தியேட்டருக்கு போயிடுவாரு. வேலையை பாருமா சொல்லிட்டேன். என்ன கூக்குறியா நீ? வேலையை பாரு. உன் வேலை என்ன பண்ண அந்த வேலையை பாருமா. ஆமா எல்லாத்தையும் கருப்பான்ட்டு விட்டுன்னு தீர்ப்ப தலைவலியாது. இவங்க பக்கத்துல இருக்காங்க இல்லைங்களா, அடிக்கடி போய் பாக்குறது. இப்ப நார்மலா இப்போ இப்படி இருக்கிறவரு நார்மலா இருக்கும் போதும் அப்படிதான் பண்ணாரு. அடிக்கிறதும் மாசமா இருக்கும் போது அடிச்சிருக்காரு. எதுவுமே இந்த பொண்ணு எங்க கிட்ட சொல்ல. நீங்க பொண்டாட்டி இல்ல, உனக்கு பொண்டாட்டி இல்ல. உங்க அண்ணன் பொண்டாட்டி இல்லையா உனக்கா? பொண்டாட்டியா குண்டாலாம் ஆப்பா வீட்டுக்காரர் தான் பொண்டாட்டி சொல்றாரு. அவங்க வீட்டுக்காரர் அவங்க ஒழுங்கா அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு. அவங்க குடும்பத்தை போடுவான். நீ முதல்ல உங்க குடும்பத்தை நீ காப்பாத்து. வேலை கூட சாப்பிடுற விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரு மேடம். சாப்பாடு எனக்கு போடு கரெக்டா. இந்த குழம்பு செய். முட்டை வாங்கி செய்யலையா? முட்டை வாங்கி செய்யலையா? காசு கொடுத்துட்டா முட்டை வாங்கி செய்யணும். காசு கொடுத்துட்டா கறி வாங்கி செய்யணும். நீ போனாதான் நாளைக்கு போனா நார்மலா இருக்கும்போது கொஞ்சம் மேடம். ஆனா இப்போ ரொம்ப இந்த மாதிரி ஆனதுல இருந்து அதிகமா இதுவா இருக்கு. தனக்கு என்ன பண்றது? ஆனா வந்து நான் கூடவே இருக்கணும், பக்கத்திலே இருக்கணும். குழந்தைய வச்சு இப்படியே உக்காந்துக்கினே இருக்கணும். இப்போ சாப்பாடுலாம் எப்படி வரும்? சாப்பாடு எப்படி வரும்? இப்படியே தான் கேட்பேன். சாப்பாடு எப்படி வரும்? நீ எப்படி சாப்பிடுவே? குளிக்கிறது கொள்றது எதுவுமே கிடையாது. அப்புறம் நாங்க யாராவது போன் பண்ணா போட்டு அடிக்கிறது. யார் போன் பண்ண சமாளிக்கிறதெல்லாம் யாரு பண்றாங்க? எங்க பண்றாரு? குளிக்கிறதுல ஏந்து போறாரு மேடம். ஆனா குளிக்க மாட்டாரு மேடம். ரொம்ப நீ ஒழுங்கா இந்த 2 பேர் ஒழுங்கா இருந்தா சொல்லணும். அப்புறம் வேலைன்னா கேட்டு இப்போ நாங்க வந்து இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, நாளைக்கு நம்மளுக்கு என்ன நிலைமை நினைச்சுதான் நாங்க வந்து இவரை வந்து இப்போ குடும்பம்னு வச்சா நல்லபடியா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தாங்க மேடம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டலோ இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது நல்ல நிலைமைக்கு வந்தாருன்னா எங்களுக்கு ஓகே தான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க பக்கத்துல உட்காருங்க. டைம் தான் வேலைக்கு